எவ்வளவு உழைச்சாலும் என் கையில தங்கதே இல்லை, என்ன செய்வேன், வறுமையிலே இருக்கேன் அப்படி என்று நினைக்கிறேன் நீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு உழைச்சாலும் என் கையில தங்குதே இல்லை, வறுமை ஆட்கொண்டிருக்குது, என்ன எனக்கு அடுத்த ஸ்டெப் போகவே முடியலன்னு திங்க் பண்ற நீங்களா இருந்தா இந்த 4 பாவங்கள் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்னு சொல்லி திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல முதலாவது விபச்சாரம். விபச்சாரம் என்று சொன்னாலே ஆண் பெண் உறவு அப்படின்றதான் நீங்க நினைச்சு கொள்வீங்க. அதையும் தாண்டி கண்களை கொண்டு பார்ப்பதுல இருந்து காதுகளை கொண்டு கேட்பது வரையில இருந்து அனைத்துமே ஹராமா செய்யப்படுற எல்லாமே விபச்சாரம் தான். இந்த விபச்சாரத்தை நீங்க ஈடுபடுறீங்களா இருந்தா உங்களுக்கு வறுமை ஆட்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்துல இருந்து உடல் வரைக்குமான அனைத்து ரீதியான பிரச்சனைகளுமே உங்களை சூழ்ந்து காணப்படும். உதாரணமா சொல்லலாம், மன உளைச்சல தெரிவிங்க. எந்த ஒரு ரூபாய் நீங்க உழைச்சாலும் அதை நல்ல வழியில செலவழிக்கிறதுக்கான எந்த ஒரு நன்மைகளும் உங்கள்ட்ட இருக்க மாட்டாது. 2வது, உறவுகளை துண்டித்து வாழ்பவன். ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, உறவுகளை துண்டித்து வாழ்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல, என்ன சமூகத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. எந்த காரணத்துக்காக எவன் ஒருவன் தன் உறவுகளை துண்டிக்காமலுக்கு சேர்ந்து நடந்து வாழலானோ அவரிடம் செல்வம் அதிகரித்து கொண்டே போகும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். 3வது, அளவை நிறுவையில மோசடி செய்யறது. நீங்க நினைச்சிக்கலாம், அளவை நிறுவையில மோசடி செய்யறதுன்னா வியாபாரம் செய்யறவங்க மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு. கொடுப்பதிலும் சரி எடுப்பதிலும் சரி. இப்போ காலப்பகுதி பாருங்க, கொடுப்பவனுக்கு அதிகமா கொடுக்க விருப்பம் இல்லை, எடுப்பவனுக்கு அவன்கிட்ட அதிகமா எடுக்கத்தான் விருப்பமா இருக்குது. இந்த நிலையில காணப்படுறீங்களா இருந்தா கண்டிப்பா உங்கள்ட்ட வறுமை மட்டும்தான் காணப்படும். 4வது விடயம், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. படைத்த இறைவனை நினைவு கூறுவது. எங்களுக்கு 5 கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்குது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். எத்தனை பேர் கலிமா சொல்லிட்டு அதை பின்பற்றோம்? எத்தனை பேர் 5 வருட தொழுகையை பின்பற்றோம்? இந்த 4 விடயங்களும் நீங்க இந்த 4 விடயங்களையும் விட்டு பாவம் செய்வீர்களா இருந்தா கண்டிப்பா நீங்க உழைக்கிற எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களை கையில தங்காது. சோ இந்த மாதிரியான பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் ரிஸ்கையும் பெற்றுக்கொள்ளும் என்று நான் துஆ செஞ்சு கொள்றேன். சோ இந்த மாதிரியான பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய ரிஸ்கையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க.